இந்த ஜாதி கருமத்தை யாருங்கண்ணா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்பாரு மணிவண்ணா. நான் அடிமை, நான் அடிமை, நான் அடிமை. இந்தியால நம்ம நாட்டுல இன்னும் ஜாதி இருக்குதுங்களா? ஒவ்வொருவர் முகத்திலும் காரி துப்பிய சந்தோஷம் நினைக்கும். எங்களுக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், தேவைப்பட்டா கழட்டி அடிக்கவும் தெரியும். மேல் ஜாதி என்று சொல்லிக் கொள்பவர்களாலும் நாங்கள் துரத்தப்பட்டோம். உரிமையை உணர்த்தங்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய உரிமை. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஜாதிக்கார செப்டிக் டேங்க்ல இறங்கணும். அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் மட்டும் பிறந்தா மட்டுமே அனுபவிக்கக்கூடியது கிடையாது. நீங்களும் இதை அனுபவிங்க. ஆட்சி மாறிட்டே இருக்குது, ஆனா அவலம் தீரவில்லை. நானும் என்னுடைய நண்பர் மணிவண்ணனும் சேர்ந்து நடிச்ச அமைதிப்படை படத்துல ஒரு வசனம் வரும். மணிவண்ணன் கேட்பாரு, ஏனங்கன்னா அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு, கரண்ட்டை தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாருங்கன்னா இந்த ஜாதி கருமத்தை யாருங்கண்ணா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்பாரு மணிவண்ணா. அது ஒண்ணும் இல்லடா மணியா, மணி அடிக்கிறவன் கண்டுபிடிச்சா மந்திரிமாரு கெட்டியா பிடிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஜாதி கருமத்தை ஒழிச்சோம்னா எல்லாம் சரியா போயிருங்களா அப்படி மாதிரி மணிவண்ணன். எல்லாம் சரியா போயிரு, நான் நீ இந்த சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் அப்படி. ஏனங்கண்ணா நமக்கு இந்த பொழப்பு தவிர வேற ஏதாச்சும் பொழப்பு தெரியுமா? தெரியாதுங்கண்ணா. அப்ப போய் ஜாதி கலவரத்து உண்டாக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவேன். இது மாதிரி இது ஒரு காட்சியை தான் சொல்ல முடியுது. இந்த மாதிரி 100 காட்சிகள் இந்த மஞ்சள் நாடகத்தில் இருக்குது. இந்த மஞ்சள் நாடகத்துல அவர்கள் முன்மொழிந்ததை நான் அப்படியே வழிமொழிகிறேன். ஏன்னா இதை விட சிறப்பா ஆணித்தரமா கலை நயத்தோட அருமையான லைட்டிங்கோட அற்புதமான நடிப்போட ஒரு விஷயத்தை முன்னாடி எடுத்துட்டு போகவே முடியாது. ஏன்னா எந்த ஒரு விஷயம் ஒரு வரட்டுத்தன்மை இருந்தால் நல்லா இருக்காது. அதில் ஒரு அழகான கலை நயம் இருக்கணும். அப்போதான் மக்களால் ரசிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அதை செய்த தோழர் சரவணன் அவர்களுக்கும், தோழர் ஜெயராணி அவர்களுக்கும், தோழர் பாரதி செல்வா அவர்களுக்கும், உறுதுணையாய் நின்ற அன்பு தம்பி தோழர் பா ரஞ்சித் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நான் ஒரே ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணேன், வில்லாதி வில்லன் அப்படின்னு ஒரு படம். அதில் நானே கதாநாயகன், நானே வில்லன், நானே காமெடியன். அதில் கதாநாயகனுடைய கதாபாத்திரம் அம்பேத்கர் மக்கள் மன்ற தலைவர். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் கேட்டாங்க, எதுக்கு சார் அப்படி நடிக்கிறீங்க, எதுக்கு சார் அப்படி நடிக்கிறீங்க, ஒரு குறிப்பு ஒரு பெரிய பிரிவை நீங்கள் பகைச்சிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி புத்திகட்ட பிரிவை பகைச்சிக்கிறத அப்படித்தான் பகைச்சிக்கன்னா சந்தோஷமா நான் பகைச்சிக்க தயாரா இருக்கேன். நான் மதுரை வேற ரங்கசாமின்னு ஒரு படம் நடிச்சேன். தம்பி ஜக்கையன் அவர்கள் அந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. அதுல ஒரு காட்சி வரும். நான் அதுல செருப்பு தைக்கிற தொழிலாளியா நடிச்சிருப்பேன். நான் பேசும் ஒரு சீன்ல வசனம், எங்களுக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், தேவைப்பட்டா கழட்டி அடிக்கவும் தெரியும். எங்கள் ஊருக்கு போனப்போ, அண்ணா நீங்கள் என்னங்கண்ணா அவசரப்பட்டு அப்படி பேசிட்டீங்க அப்படின்னா. நான் என்ன சொன்னேன், காலையில் எந்திரிச்சு பொழப்பில்லாமல் செருப்பு கழட்டி அடிச்சுட்டே இருப்போமா? தேவைப்பட்டால் அந்த தேவையை உருவாக்குறதா இல்லையா நீ தான் முடிவு பண்ணணும். அது மாதிரி அன்னைக்கு அது பேசுகிறப்ப பெரிய விஷயமா இருந்தது. அன்னைக்கு பேசுகிறப்ப நான் முதல் 25 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் திடலுக்கு போகல. பெரியார் திடலில் ஒரு விழா நடந்தது. அப்போ தான் முதல் முறையாக பெரியார் திடலுக்கு போகிறேன். என் சினிமா நண்பர்கள் எல்லாம், ஐயோ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி உங்களோட வச்சுக்கங்க, உங்களுக்கு மத நம்பிக்கை இல்லை, ஜாதி நம்பிக்கை இல்லைன்னா உங்களோட வச்சுக்கங்க, நீங்கள் அங்கே போய் பெரியார் திடலில் போய் கடவுள் இல்லைன்னு பேசாதீங்க. அப்போ இதே பயமுறுத்தல் தான். ஆனால் இன்னைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் பொங்கி எழுந்துட்டு வந்துட்டாங்க. தம்பி ரஞ்சித்திலிருந்து, சமுத்திரக்கணியிலிருந்து, திருமுருகன் காந்தி, வே மதிமாறன், எப்படி வராங்க பாருங்க. அதனால இந்த இது சமூக நீதி, இதை மாற்றவே முடியாது. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, இந்தியாவில் நம்ம நாட்டில் இன்னும் ஜாதி இருக்குதுங்களா? அப்படிலாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலீங்களே. அவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இந்த லைலா மஜ்னு காதல் கதை இருக்குது. அதில் மஜ்னு விழுந்து விழுந்து லைலாவை காதலிப்பார். உலகத்திலேயே அப்படி ஒரு பேரழகி இல்லைம்பாரு. அப்போது பயங்கர பில்டப் கொடுத்ததுக்கப்புறம் லைலாவை பார்த்தவங்க சொல்லுவாங்க, மஜ்னு சொன்ன அளவுக்கு லைலா அழகா இல்லையே அப்படிம்பாங்க. லைலாவின் அழகை ரசிப்பதற்கு மஜ்னுவின் கண்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்தியாவில் இருக்கும் ஜாதி கொடுமைகளை அனுபவிப்பதற்கு, தெரிந்து கொள்வதற்கு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் கண்கள் வேணும். நீ அந்த கண்களின் மூலமா பார்த்தா தான் உனக்கு தெரியும்.
நீ உன்னோட கண்ணில் பார்த்தா தெரியாது, ஏன்னா நீ சௌகரியமா உட்கார்ந்துருக்கிற. நீன்னு சொல்றது நான் என்னை சேர்த்த சொல்றேன். உண்மையிலேயே இந்த அவலத்தை நான் அனுபவிச்சது இல்லையே, இந்த அவலத்தை நான் அனுபவிச்சது இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் டாக்டர் வந்து சார் மோஷன் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் பூரா ஐடியா பண்றது, எப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து எப்படி நம்ம நம்ம மோஷன் நம்ம எப்படி எடுக்கிறது. இதுக்கு உண்மையிலேயே ஒரு 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 சினிமாவுக்கு திரைக்கதையெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். இதை எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு திட்டம் போட வேண்டியதா இருக்குது. அப்போ அடுத்தவனுடைய மலத்தை அள்ளுவது அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு மிஷினை கண்டுபிடிக்கணும், மிஷினை கண்டுபிடிக்கணும், மிஷினை கண்டுபிடிக்கணும். ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரே ஒரு சட்டம் மட்டும் வருது, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஜாதிக்கார செப்டிக் டேங்கில் இறங்கணும். ஆயிரக்கணக்கான மிஷின் கண்டுபிடிச்சிருவாங்க, பலவிதமான மிஷின் வரும். அப்படி லைட் எரிஞ்சிட்டே ஒரு மிஷின் வரும். இப்போ இந்த சினிமாவில் வந்து நம்ம ரஞ்சித் சார் ஹெலிகேம் எல்லாம் வச்சு எடுக்கிற பாருங்க, அந்த மாதிரி ஹெலிகேம் மாதிரி ஒன்று அப்படியே பறந்துட்டு உள்ள போய் லபக்கு நழிட்டு வந்துடும். அப்படியெல்லாம் வந்து அந்த ஒரே ஒரு சட்டம் மட்டும் வந்துட்டு போதுங்களேன், வேற ஒன்றுமே வேண்டாம். இப்போ நிறைய சேட்டலைட் அனுப்புகிறாங்க. என்ன சேட்டலைட் அனுப்புகிறாங்கன்னா இந்த வேற கிரகத்தில், இந்த செவ்வாய் கிரகத்தில், வியாழன் கிரகத்தில் எல்லாம் தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே உயிரினம் வாழ முடியும் போல இருக்கு. எதிர்காலத்தில் மனுஷனும் கூட போய் செவ்வாய் கிரகத்தில், வியாழன் கிரகத்துல எல்லாம் வாழலாமோ அப்படிங்கிறதுக்காக சேட்டலைட் அனுப்பிச்சுட்டு இருக்கிறான். முதல்ல அந்த சேட்டலைட் நம்ம உலகத்துக்கு அனுப்பி இங்க மனிதன் வாழ முடியுமான்னு பாருங்களா. இங்க மனிதன் வாழ முடியுமா இல்லைன்னு தெரியல, அப்புறம் செவ்வாய் கிரகத்திலே வியாழன். ஆனா அப்படியே அங்க ராக்கெட்ல அனுப்புனாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்காரன் சொல்றேன், எங்க ஆளுகளை முதல்ல கொண்டு போய் இறக்கிறாத. அங்கேயும் ஜாதியை கொண்டு வந்து வச்சிருவான், அங்கேயும் ஜாதியை கொண்டு வந்து வச்சு நாட்டை கெடுத்தது மட்டும் இல்லாம உலகத்தை கெடுத்தது மட்டும் இல்லாம செவ்வாய் கிரகம், வியாழ கிரகம், நெப்டியூன், புதுசா கண்டுபிடிக்கிற எல்லா கிரகத்தையும் கெடுத்துருவான். அதனால தயவு செய்து நம்ம ஊருக்காரன் அனுப்பிச்சுடாதீங்க. இன்னைக்கு வந்து இந்த நல்ல ஒரு விழிப்புணர்வு, இன்னும் நிறைய பேர் சொன்ன மாதிரி டைம் ஆயிடுச்சு. அருமையான நாடகம், நாடகம் சம்பந்தப்பட்ட அவ்வளவு பேருக்கு. ஏன்னா வந்து இதுல வெறும் கருத்து மட்டும் இல்லை, எவ்வளவு சஜஸ்டிவா ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒரு டைரக்ஷன் உத்திங்கிறது அதுதானே. அதாவது ரெண்டு பெரிய தலைமை நிக்குது, இந்த பிளாக் கார்ட்ஸ் மாதிரி இருக்கிறவங்க மட்டும் மாறி மாறி நிற்கிறாங்க. அதாவது ஆட்சி மாறிட்டே இருக்குது, ஆட்சி மாறிட்டே இருக்குது, ஆனால் அவலம் தீரவில்லை. அவலம் தீரணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. ஒன்னா சேர்ந்து எல்லா போராடினா நிச்சயமா இந்த அவலத்தை ஒழிக்க முடியும். இந்த அவலத்தை ஒழிப்பதற்கு எல்லா வகையிலும் நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதை நான் நாடகமாகவே பார்க்கல. நிறைய நிஜங்கள் காலம் காலமாக நம் மனதிற்குள் இருந்த ஒரு பெரிய மனக்குமுடல், வலி, வேதனை, இது எல்லாம் இங்கே கொட்டப்பட்டது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் கடந்து வந்த மனிதர்களை எல்லாம் எனக்கு முன்னால் நினைவு கொண்டு வந்தது இந்த படைப்பு. எங்கள் ஊரில் நான் பார்த்த குட்டியப்பனும், புண்ணியவதியம், மாசானமும், இப்படி நிறைய பேர் நினைவுக்கு வந்தாங்க. நான் என் நண்பர்களோடு சேர்ந்து ஜாதியை ஒழிப்போம், மனிதம் வளர்ப்போம் அப்படின்னு ஒரு நாடகம் போட்டது. அந்த நாடகத்துக்காக சுற்றி வளைக்கப்பட்டு ஆதிக்க ஜாதியினராலும் மேல் ஜாதி என்று சொல்லிக் கொள்பவர்களாலும் நாங்கள் துரத்தப்பட்டோம். அன்னைக்கு திருப்பி அடிக்க சக்தி இல்லை. ஆனால் இந்த படைப்பின் மூலமாக எங்களை துரத்திய ஒவ்வொருவர் முகத்திலும் காரி துப்பிய சந்தோஷம் எனக்கு. ஒரு 5 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட பேசினாலே ஒன்று அவங்க ஜாதி சொல்லிடுறாங்க, இல்லைன்னா நாம் என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு கேவலமான சூழலில் தான் அங்கே வாழ்ந்துட்டு. இல்லைன்னா வந்து கை கொடுக்கும்போதே தன்னுடைய பேருக்கு பின்னால் ஜாதியை சேர்த்துக்கிட்டு கை கொடுக்குறவங்க தான் நிறைய பேரை பார்த்துருக்கோம். பள்ளிகளுக்கு போனால் ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, சார் ஒரு குறிப்பிட்ட கலர் கயிறு கட்டியிருக்காங்க சார், அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதியாக பிரிஞ்சு தான் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லுறாரு. பள்ளியில் மட்டுமல்ல, கல்லூரிக்கு போனாலும் கல்லூரியிலும் இதே நிலை. எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு வலி, ஒரு பெரிய வேதனை. ஜாதியை மீண்டும் கையில் எடுப்போம், ஒரு பெரிய படைப்பு படைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்துக்கு ஒரு ஆய்வு புத்தகத்தை எடுத்தோம். தென்னிந்திய குலங்களும் குடிகளும் அப்படின்னு ஒரு புக்கு, 7 வால்யூம். எனக்கு வந்து தஞ்சை பல்கலைக்கழகத்திலேருந்து அனுப்புகிறாங்க. எடுத்து ஆய்வு செய்யும்போது தமிழ்நாட்டில் மட்டுமே தோராயமாக 463 ஜாதி இருக்குது. அதில் ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் 7 கிளை ஜாதி இருக்குது. ஒரு கிளை ஜாதிக்கு 10 தலைவன் இருக்கான். அந்த 10 பேத்துக்குள்ள 1008 கருத்து வேறுபாடு இருக்குது. இந்த முரண்பாட்டுக்குள்ளே எங்கே இருக்கான் தமிழன், எங்கே இருக்கான் மனுஷன்? ஜாதி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களே ஒரு ஜாதிக்கு தலைவனாக தான் இருக்காங்க. இதுதான் நம் சூழல்.
ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லித்தர பள்ளிக்கூடத்தில் ஜாதி என்னன்னு கேட்குறான். இதுதான் நம்ம முரண்பாடு. இதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா மீண்டும் இளைஞர்கள் எழ வேண்டும். இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. இளைஞர்கள் தான் ஒழிக்க முடியும். ஏன்னா இந்த ஆய்வில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு ஜாதியிலையுமே ஜாதி வேண்டான்னு சொல்கிறவன் தான் மெஜாரிட்டியாக இருக்கான். அவெல்லாம் அமைதியாக இருக்கிறதுனால தான் சில சில்லறைங்க சட்டம்லாம் ரொம்ப பெருசாக கேட்டுக்கிட்டு இருக்கு. அது அழியும், ஒளியும், ஜாதியை உடைப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம், வெல்வோம். இதோட நோக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப சின்னது, ரொம்ப எளிமையானது தான். எங்களுடைய வலியை மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். வலி என்பது இந்த சாதிய வலி வந்து ரொம்ப கொடுமையான வலி. அந்த வலியை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் மட்டும் பிறந்தா மட்டுமே வந்து அனுபவிக்கக்கூடியது கிடையாது. நீங்களும் வந்து இதை அனுபவிங்க அப்படின்றது தான் நம்ம ஆர்ட் மூலமாக சொல்ல வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கோம். இந்த நாடக வடிவத்தை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போகிற வேலையை நீங்கள் தான் செய்யணும். ஏன்னா வந்து இவங்க ஜெவி மன்றமும் மற்றும் ஸ்ரீஜித் தோழர்களும் வந்து இந்த நாடகத்தை பல்வேறு இடங்களில் மேடை ஏற்றுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதை வந்து நம்ம ஒவ்வொரு நகரங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் வந்து இந்த நாடகத்தை வந்து நம்ம வந்து மேடை ஏற்றலாம். அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படுது. ரொம்ப சிம்பிள் தான். அடிமை என்பதை அவனுக்கு கற்பி அவன் கிளர்ந்துடுவான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அடிமை என்பதை கற்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. நமக்கு இன்னும் வந்து நம்ம கிளர்ந்து எழவே இல்லை. தொடர்ந்து வந்து நான் அடிமைன்னு சொல்கிறதில்ல. இல்லை நம்முடைய உரிமை யார்கிட்ட போயிட்டு கேட்குறோம் அப்படின்றது வந்து நிறைய கொஸ்டின் இருக்குது. உரிமையை இன்னொருத்தங்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய உரிமை நான் இப்படி இருக்கணும் அப்படின்றத நான் என்னுடைய வாழ்வின் அடிப்படையில் நான் இதை செயல்படுத்துவேன் அப்படின்றது தான் நமக்கு தேவையான ஒரு அவசியமான ஒரு இந்த நேரத்தில் ஒரு கொள்கையாக முடிவாக நம்ம எடுக்க வேண்டியது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உரிமையை நாம் எடுத்துக்கலாம். உரிமை எனது உரிமை, ஓகேவா? இதுதான் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறது. தயவு செஞ்சு இந்த பிரச்சனை கையால் மலமல்லும் இழிவு அப்படின்றது இன்னியும் வந்து தொடரக்கூடாது. இதை முடிவு கட்டணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய நோக்கம், எல்லோருடைய நோக்கம். இதை எல்லார்கிட்டையும் எதுவுமே டிஸ்கஷன் ஓப்பன் ஆகணுன்றது மட்டும்தான் இதோட முக்கியமான நோக்கமே. டிஸ்கஷன் மட்டுமே தான் இது பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும், பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். இப்போ திவ்யா பாரதி இயக்குன கக்கூஸ் வந்து பெரிய அளவு ரீச் இருக்குது இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்ரி. ஏன்னா ஆர்ட்டுக்கு மட்டுமே தான் மிகப்பெரிய வலிமை இருக்குது. இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆர்ட்டுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்குது. அந்த ஆர்ட்டை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் நீலம் ப்ரொடக்ஷனோட மிக முக்கியமான எண்ணம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இவங்க ஜெயராணி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதனால் இந்த ஆர்ட்டை நம்ம கையில் எடுப்போம். ஆர்ட்டின் மூலமாக மாற்றத்தை நம்ம நிறைவேற்றுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம். மாற்றம் வந்தே தீரும். நம்முடைய உரிமையை நம்ம கையில் எடுப்போம். மகிழ்ச்சி.